புதுச்சேரி கூனிச்சம்பட்டில் நடைபெற்ற இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தை சேர்ந்த விநாயகம் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 4 வாலிபர்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கூனிச்சம்பட்டு இருசக்கர வாகன விபத்தை பொய் புகார் மூலம் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஜாதி கலவரத்தை ஏற்படும் வகையில் செயல்படும் காவல் ஆய்வாளர் ஷண்முகம் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகிய இருவரையும் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் 4 இளைஞர்கள் மீது போடப்பட்டுள்ள SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் கொலை வழக்கை திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வன்னியர் சங்க புதுச்சேரி மாநில தலைவர் மதியழகன் தலைமையில் பாமக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் வடிவேலு முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கொலை வழக்கை திரும்பப் பெறக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.